536 ஆண்டுகால கொடிவேரி அணை பாசனத்திற்கு இன்றைக்கு ஏப்ரல் 27 சித்திரை முதல் வாரத்தில் இருபோக நஞ்சைக்கான முதல் போக நஞ்சைக்கு 120 நாட்களுக்கு தமிழ்நாடு அரசினுடைய நீர்வளத்துறை விவசாயிகளுடைய பரிந்துரைகளை ஏற்று விவசாய சங்கங்களின் கோரிக்கையை ஏற்று நீர் திறந்திருக்கிறது. இன்றைக்கு பவானிசாகர் அணையினுடைய நீர்மட்டம் சுமார் 70 அடியாக இருக்கின்றது. வரத்து குறைவாக இருந்தாலும் வருகிற ஜூன் மாதம் முதலாக தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று மத்திய வானிலை அறிக்கை தெளிவாக சொல்லியிருக்கிறது. இந்த நேரத்தில் எங்களுடைய கொடிவேரி பாசனமான சுமார் 40,000 ஏக்கருக்கு நீர்ப்பாசனங்களை கொடுக்கின்ற பட்சத்தில் இந்த 40,000 ஏக்கரும் குளிர்ந்து தென்மேற்கு பருவமுடைய பருவக்காற்றை மேற்கு தொடர்ச்சி மலை நீலமலைக்கு இழுக்கும் என்பது அறிவியல் பூர்வமான உண்மை. அவற்றை நிரூபிக்கும் விதமாக இன்றைக்கு தமிழ்நாடு நீர்வளத்துறை மாவட்ட ஆட்சியருடைய பரிந்துரையின் பேரில் விவசாயிகளுடைய வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு நீர் திறந்திருக்கின்றார்கள். சுமார் 600 கனடியைத்தான் நாங்கள் இன்றைக்கு பாசனத்திற்கு எடுக்கப் போகிறோம். இரு வாய்க்காலுக்கும் சேர்ந்து 300 கனடி ஏற்கனவே குடிநீருக்காக பவானிசாகர் அணையிலிருந்து பவானி கூடுதுறை வரை காவிரியிலே பவானி ஆறு சேர்கிற வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி வரும் காலத்தில் இந்த 600 கனடியே அந்த குடிநீரையும் சரி செய்து கொள்ளும், பாசனத்தையும் சரி செய்து கொள்ளும் என்கிற இந்த ஆற்றங்கரையோர பாசனத்தினுடைய தொழில்நுட்பம் மீண்டும் ஒரு முறை இந்த கோடை காலத்தில் மழையில்லாத காலத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாவட்டத்திற்கு தேவையான குடிநீரையும் பூர்த்தி செய்து கொண்டு உணவு தட்டுப்பாடு வராமல் இருக்க சுமார் 40,000 ஏக்கரில் நெல் பயிரிடுகிற ஒரு சுயசார்பு பொருளாதாரத்தை எங்களுடைய கொடிவேரி பாசன ஆற்றங்கரை படுக்கை பாசனங்கள் ஏற்படுத்துகின்றன. இதை தமிழ்நாடு அரசு புரிந்து கொண்டுதான் எங்களுக்கு நீர் திறந்திருக்கின்றது. எனவே தமிழ்நாடு அரசுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அணை செயற்பொறியாளர் பவானிசாகர் அவர்களுக்கும் நிறைந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தடப்பள்ளி வாய்க்காலை பொறுத்தவரை விவசாயிகளுடைய வேண்டுகோளை ஏற்று சுமார் 40 இடங்களில் மதகுகள் சீரமைக்கப்பட்டிருக்கின்றன. 40 மதகுகள் முற்றிலுமாக சிதைந்த மதகுகளை அப்புறப்படுத்திவிட்டு இப்பொழுது முழுமையாக சீரமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சிங்கியம் கனால் கோபியின் அருகிலே சிங்கியம் வாய்க்காலுடைய நீர் பிரிவு பகுதி மேடாக இருக்கின்ற காரணத்தால் முறையாக நீர் செல்லாத சூழலில் சுமார் 2 கோடி ரூபாய் செலவிலே இன்றைக்கு முழுமையாக அவை காங்கிரீட் செய்யப்பட்டு பிரிவு வாய்க்கால் செப்பனிடப்பட்டிருக்கிறது. வரும் காலத்தில் சிங்கியம் கால்வாய்க்காக சுமார் 5.5 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று எங்களுடைய கோபி சட்டமன்ற உறுப்பினருடைய பரிந்துரையின் பேரில் மாநில நீர்வளத்துறை எங்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கின்றது. எனவே அது வருகிற காலத்தில் அவற்றையும் செய்கிற பொழுது சிங்கியம் கனால் முற்றிலுமாக புதுப்பிக்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதே போல் அரக்கங்கோட்டையிலும் சில மதகுகள் இன்று இதுவரை புதுப்பிக்கப்படாமல் இருக்கிறது. அரசிடம் சொல்லியிருக்கின்றோம். வரும் கோடை காலத்தில் அவற்றையும் புதுப்பித்து தருவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்வதாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த 120 நாட்களுக்கு கடைகோடி விவசாயிக்கும் கிளை வாய்க்காலுக்கும் தண்ணி போய் சேர்ந்துருமா? 120 நாட்கள் என்பது மிக கட்டுப்பாடான ஒரு காலகட்டம்தான். இருந்தாலும் கூட ஜூன் மாதத்தில் மழை பொழிவு இருக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் சேர் ஓட்டி நடவு செய்கிற காலத்தில் அந்த மழை எங்களுக்கு உதவும் என்ற நோக்கம் எங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் கூட விவசாயிகளுடைய கண்ணியம் கட்டுப்பாடு அவரிடத்தில் இருக்கின்ற ஒற்றுமை ஆகியவற்றின் காரணமாக கிளைவாய்க்கால் உள்ளிட்ட அரக்கன்கோட்டையுடைய பெருமுகை கிளைவாய்க்கால், வாணிப்புத்தூர் கிளைவாய்க்கால், தடப்பள்ளியினுடைய அம்மாப்பேட்டை கிளைவாய்க்கால், கூளூர் கிளைவாய்க்கால், மேவானி கிளைவாய்க்கால், சிங்கியம் கிளைவாய்க்கால் ஆகிய அனைத்துக்கும் 120 நாட்களுக்கு முழுமையாக எங்களால் நீர் கொடுக்க முடியும். விவசாயிகளுடைய ஒத்துழைப்போடு நீர்வளத்துறையுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் அவற்றை நிறைவேற்றுவதற்கு முழு முயற்சி எடுக்கின்றோம். அதில் வெற்றி காணுவோம் என்று சொல்லிக் கொள்கிறோம்.